ஆட்சியில் பங்கு கொடுக்கும் அளவுக்கு இங்கு தூய்மையான கட்சிகள் இருந்தால் நீங்கள் எதற்கு கட்சி ஆரம்பித்தீர்கள் என தாவேக தலைவர் விஜய்க்கு சீமான் கேள்வி எழுப்பியுள்ளார். தன்னை விட சிறியவரான விஜயை நான் தான் கூப்பிட வேண்டும் எனவும் அவர் என்னை கூப்பிடக்கூடாது என்றும் சீமான் பேசினார். வரும்போதே நம்ம ஆட்சியில் பங்கு அப்படின்னு சொன்னா இப்போ நமக்கு ஒரு கேள்வி வருதுல்ல, நீங்க ஆட்சியில் பங்கு கொடுக்குற அளவுக்கு இங்க எந்த கட்சி இருக்கு? நீங்க ஆட்சியில் பங்கு கொடுக்குற அளவுக்கு தூய்மையான நேர்மையான கட்சிகள் இருந்தால் நீங்க ஏன் கட்சி ஆரம்பிச்சீங்க? ஒரு கேள்வி இருக்குல்ல. இப்போ இந்த ஆட்சியில் இங்கே இருக்கிற கட்சிகளில் ஆட்சி இப்போ காங்கிரஸே நீங்கள் சேர்த்துக்கிறீங்க, ஆட்சியில் பங்கு கொடுக்குறீங்கன்னா அந்த ஆட்சியின் தரம் எப்படி இருக்கு? இந்தியாவே ஆண்டு நாட்டை நாசமாக்குன ஒரு கட்சியை சேர்த்துக்கிட்டு நான் ஆட்சியில் பங்கு தர்றேன்னா அது எந்த மாதிரி இருக்கு? இப்போ இந்த கேள்வியெல்லாம் பல கேள்விகள் எழும், ஒவ்வொருத்தனுக்கும் எழும். பொதுவாக இப்போ நான் பொது மனிதனாக ஒரு கேள்வி எழுப்புவோம்ல, இப்போ உங்களுக்கே இந்த கேள்வி எழும். சும்மா கூட்டத்தை சேர்த்துக்கிட்டு நிற்கிறது இல்லை, இங்கே கொள்கை தான் அரசியல், கூட்டம்ல அரசியல். எனக்கு ஏன் அவர் அழைப்பு கொடுக்கணும்? இது என்ன கேள்வி இது? தம்பி எப்போ வந்தார் சொல்லுங்க. நான் 16 வருஷமாக களத்தில் நிற்கிறேன். யார் பெரியவன்னு சொல்லுங்கள், யார் பெரியவன்னு சொல்லுங்கள். கோட்பாட்டில் வயதில் என்னை விட அவர் 8 வயசு சின்னவர், உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். அனுபவத்தில் எல்லாத்துலேயுமே நான் தான் மூத்தவன். என்னோட தான் நான் கூப்பிட்டு தம்பி வரணும், தம்பி கூப்பிட்டு அண்ணன் போகக்கூடாது. புரியுதா இது?